நேற்று இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கட்டப்பஞ்சாயத்து கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற ஆளூர் நவாஸ் அறிவே இல்லாதவங்க இடத்துல அறிவு திருவிழாவில் போயிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனை நான் மறவேன் அப்படி ராகத்தோட பாடிட்டு அடுத்து ஒரு உருட்டினார் பாருங்க. அப்படி அசந்து போயிட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இதுதான் தமிழ்நாடு, நான் இஸ்லாமியனாக இருந்தாலும் முருகர் பாட்டை பாடும், முருகர் பாட்டை கேட்டிருக்கேன், மனப்பாடமே பண்ணாமல் அந்த முருகர் பாட்டை இங்கே வந்து பாடினேன் அப்படின்னாரு. எங்களுக்கு மதம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பேசினாரு. மதம் பிடிக்காத நீ, உன் தலைவர் திருமாவளவன் சொன்னான்ல, இந்து கோயில்கள்லாம் ஆபாசம் மிக்கவை அப்படின்ட்டு, அப்ப என்னத்தை வாயில வச்சுட்டு இருந்த? கேள்வி கேட்காம. இந்து பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னான்ல, அப்ப நீ என்னத்தை வாயில வச்சுட்டு இருந்த? இப்ப முருகர் பாட்டு மட்டும் பாடுற, திடீர்னு ரோடு எல்லாம் போட்ட உடனே சொல்லுவாங்க, ஓ தேர்தல் வருது போல இருக்கு அப்படின்ட்டு. நவீன காலத்துல இந்த மாதிரி புது உருட்டுக்கள்லாம் உருட்டும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ தேர்தல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனிமேல்ட்டு நம்ம தமிழக பஞ்சாயத்து ஸ்டாலினுக்கு இந்து மதத்து மேல பாசம் வரும், அவரோட புள்ள முதல்வருக்கு இந்து மதத்து மேல பற்று வரும், திமுக காரங்களுக்கு போறான்மேட்டு இந்து மதத்தின் மேல் பெரிய கரிசனம் வரும். அது கூட்டணி கட்சி இப்ப இந்த இவருக்கு வந்திருக்குது, ஆளுர் நவாஸ். சரி, இவ்வளவு வக்கனையா பேசுறல்ல, ஒண்ணு பண்ண, இதை மதசார்பற்றவாதியாச்சு. ஒரே ஒரு பொங்கலை மட்டும் கொண்டாட ஒரு மசூதியில உட்காந்துக்கிட்டு, தமிழர் திருவிழா தானே அது, நீ தமிழன் தானே அப்படிதானே சொல்ற. இப்ப ஒரே ஒரு பொங்கலை மட்டும் உங்க ஊர் மசூதியில உட்காந்து அந்த பொங்கல் வச்சு கொண்டாட, கந்தன் பாட்டு பாடினா, அதே போல அங்க சூரியபவனை பாட்டு ஒரு பாட்டு பாடிட்டு, சூரியபவன் பாட்டு கூட பாட வேணாம் பாணி, பொங்கல் வச்சு கொண்டாடிறேன் பார்ப்போம். கேக்குறேன் கண்ணா இருந்தா கிலோ கணக்கில் கேள்வி எடுக்கல, நெய் வெடி விரும்பிங்கடா நீங்க எல்லாம். எலெக்ஷன் வந்தா என்னென்ன உருட்டுறீங்க உட்காந்துக்கிட்டு, அவ்வளவு கேனையா தெரியுது தமிழங்களை பார்த்தா உங்களுக்கு. சரி, நீ உனக்கு இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல போய் தீபம் ஏற்ற போறோம், கொஞ்சம் கூட வாயேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்னா ஹராமு, திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை, தேர்தல் வந்துச்சுன்னா முருகர் வாயில் கொண்டு உட்காந்து போற. உனக்கு நீ உண்மையிலே உனக்கு எனக்கு மதம் பெரிய இது கிடையாது அப்படின்னா, இப்ப இந்த டெல்லியில பாம்பு வச்சு கொண்டிருக்காங்க அப்பாவிகளை, படிச்ச முஸ்லிம்கள், அவங்களை கண்டிச்சு ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு கூட, விரிவான அறிக்கை ஒண்ணு கூட, இல்ல அவங்களை கண்டிச்சு கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். இந்த KN சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்த தேர்தல் வந்தா நாங்க திருநீர் பூசி இந்துக்களை ஏமாத்தோன்ற மாதிரி புதுசா உருட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க உட்காந்துட்டு. உங்களையும் தெரியும், உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப இந்துக்கள் எல்லாருமே விழிப்போட இருக்காங்க. எதுக்காக இது இலி அம்மனமா ஓடுது, இல்ல எதுக்காக இந்த காக்கா கத்துது அப்படின்ற பழமொழிகளை இந்துக்கள் நல்லாவே அறிவோம், எல்லாருக்குமே தெரியும். நீ எப்பயும் போல மூடிக்கிட்டு உன் மத வேலையை மட்டும் பார், உன் மதத்துக்காக எப்படி திருமாவளவனை உபயோகப்படுத்துறது மட்டும் பார். திடீர்னு இந்த முருக பக்தர் வேஷம்லாம் இங்க எடுபடாது. இருக்கிற மதத்துக்காக உண்மையா இருந்து தொலைங்களேன்டா. ஏன்டா இந்த நாடகம் உங்களுக்கு எல்லாம்?